வந்து 592 எடுத்திருக்காங்க +2ல. ஸோ இது வந்து எனக்கு தெரியாது. அருந்தாங்கி நிஷா தான் வந்து இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க. சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன். இந்த ஏரியான்னு சொன்னாங்க. சரி, நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா. ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க. சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி, ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது. ஸோ உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு தேவை. அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்குதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். சரிங்க. அதான் அவர் மாதிரி நான் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். MOP வைஷ்ணவ சீட்டே எனக்கு கிடைக்கல. அண்ணாதான் பேசி மட்டும் கொடுத்துருக்காங்க. தெரியல, போய் படிச்சு பார்த்தாதான் தெரியும். நிறைய உதவி பண்ணிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் லாரன்ஸ் வந்து மறைமுகமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வந்து சொல்லிட்டு பண்றதோ வெளிப்படையா லாரன்ஸ் வந்து தொடர்ந்து உதவி பண்றதுக்கான காரணங்கள் என்ன? விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்தீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பைக் கொடுத்தீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த துணியும் முறையில உதவி பண்றதுக்கான காரணங்கள் வெளியே தெரியுது. ரீசன் காரணம் என்னன்னா, நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க. பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ஊருக்குள்ள போனா அதாவது இப்ப பாருங்க, இந்த ஏரியாவுக்குள்ள வந்தது கையில மண்ணுக்குள்ள இருக்கு. நான் கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு பாக்ஸா இருக்கு மண்ணு. அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ, யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் என்னால பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிப்பேன். நடிகர் விஜய் வந்து தொடர்ந்து இப்ப திரும்ப அரசியல் காரணங்களுக்காக உதவி பண்ணிருக்காரு. லாரன்ஸ் அவர்களோட எண்ணம் எப்படி இருக்கு? எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே லாரன்ஸ் பண்ணுவாங்க? எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், மாற்றம் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமற்ற சேவை. ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை. இது நிறைய பேர் தோணலாம், நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு. ஆனா போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க. அது உடனே புரிஞ்சுக்க முடியாது, போக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பழகிட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக தெரியும் என்னுடைய எண்ணம், நான் ஏன் சர்வீஸ் பண்றேன். அதான் இப்ப வந்து இல்ல, விதவைகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க. அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். இப்ப நான் வீட்டுல வச்சு 60 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம், ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை, ஒரு ஹாஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும். பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறன்னு ரெடியா இருக்காங்க. 2000 ஒரு குழந்தைக்கு வந்து 12,000 ரூபாய் ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து 10,000 ரூபாய் கட்டிடுறாங்க, 2,000 ரூபாயில நின்று போகுது. சோ நம்ம ஒரு 5,000 ரூபாய் ஆகும், இல்ல 10,000 பெருசா தான் செலவு பண்ணணும்னு இல்லை. சோ இந்த குழந்தைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர். சோ இந்த 50,000 ரூபாய்னா இந்த +2 வந்து குழந்தை +2 வீட்டுல உட்காந்துருக்கும். இப்போ காலேஜுக்கு போறாங்க. சோ லைஃப்ல நான் அந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆளாகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்ற மட்டும் தான் நான் கேட்கறேன், தவிர வேற எதுவும் கேட்கறதில்ல. தேங்க்யூ ஸோ மச். உங்க ப்ளஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம். நம்ம குழந்தை